சங்கீத புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். தேவ கிருபையும் பிரசன்னமும் ஒவ்வொருவரையும் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதாக. தேவ கிருபை வெளிப்பாடுகள் இந்த வார்த்தையில் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜனங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக உம்முடைய வசனத்தை கர்த்தர் அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், ஹல்லேலூயா. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்க ஜெபத்திற்கு ஆண்டவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. நீங்க எந்த நேரம் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம ஜெபிக்கும் போது இதெல்லாம் நடக்க போகுது. நம்ம ஜெபத்தினால நம்ம மூளை அறிவிற்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த சின்ன மூளையில் எவ்வளோ யோசிக்கிறோம், எவ்வளவு கண்டுபிடிப்புகளை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். ஆனால் நம்முடைய தேவன், அவருடைய ஞானம் மிக பெரியது. அவருடைய ஞானத்தை போல இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. அந்த ஞானமுள்ள தேவன் நம்ம வாழ்க்கையில எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாய் செய்வார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜெபத்தை தள்ளாமலும். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார். இயேசுவை உண்மையாய் சேவிக்கிற தேவ பிள்ளைகளே, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், உங்க ஜெபத்தை நான் தள்ள மாட்டேன். உங்க மனதில் நீங்கள் செய்கிற ஜெபம், கண்ணீரோடு செய்கிற ஜெபம், இந்த ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாத தேவன். இன்னைக்கு நம்முடைய விருப்பங்களை அநேகர் தள்ளி விடுவார்கள். நம்ம சொல்ற வார்த்தை அநேகர் தள்ளி விடுவார்கள். ஆனால் நம்ம கேட்கிற காரியத்தை கர்த்தர் ஒருபோதும் தள்ளவே மாட்டாரா? தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? தேவனுக்கு பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணி இருப்பீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்த உடனே, ஜெபத்துக்கு பதில் கொடுத்த உடனே நீங்க ஆண்டவர் சமூகத்தில் நன்றி சொல்லணும், சாட்சிகளை எழுதி கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை பொருத்தனைகளை நிறைவேற்றணும். உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஜெபத்தை தள்ளாதவர், நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்மளே ஏற்றுக்கொள்ளலை. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் உங்களை ஏற்றுக்கொள்ளலை, உங்கள் உறவினர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நம்முடைய கர்த்தர் உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்த ஆண்டவர் உங்களையும் உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோட பேசுகிற செய்தி ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஜெபங்கள். எந்த ஜெபமெல்லாம் தேவ சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது, எப்படி ஜெபிக்கணும், ஜெபிக்கும் போது என்னென்ன ஜெபங்கள் அவர் சன்னிதானத்தில் வந்து எட்டுகிறது, எந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறார், இதையெல்லாம் அறிந்து கொண்டா நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 to 13 வசனங்கள் நமக்கு தெரிந்த வசனம்.
ஜெபத்திற்கான ஒரு ஃபார்மட் அங்க இயேசு கொடுக்கிறார், சீஷர்களுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் ஜெபிக்க முடியாது, சீஷர்கள் ஜெபிக்க முடியும். புதிய ஏற்பாட்டு சபையில இயேசுவின் சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அங்கே எழுப்புதல் ஆரம்பித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த உலகத்துல எந்த மனுஷன் என்ன ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ஒரு பாவியான மனுஷன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், அவன் எதை கேட்டாலும் பெற முடியாது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். இயேசு இல்லாத மனுஷன் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஜெபத்துக்கு தான் பதில் கிடைக்கும் பைபிள் படி. அது என்ன தெரியுமா? இயேசுவே, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும். இந்த ஜெபத்துக்கு தான் இயேசு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம எந்த ஆளை போய் சந்தித்து என்ன தேவை பிரச்சனையோடு இருந்துக்கிறவங்க ஜெபம் பண்ண போனாலும் முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க நம்ம சொல்கிறோம். காரணம், ஒரு பாவத்தோட பாவியாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வருஷிக்க முடியாது. அவங்க உழைப்பில் அவங்க முன்னேறிட்டு இருப்பாங்க. உலக வாழ்க்கையில் பிசாசு நிறையா கொடுப்பான். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிருபை வேணும்னா ஒரு மனுஷன் முதலாவது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஜெபத்திற்கான ஃபார்மட் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜான் வெஸ்லி என்ற பரிசுத்தவான் தினமும் காலை 4 மணிக்கு எழும்பி 2 மணி நேரம் அவர் ஜெபத்தில் செலவிடுகிறேன் என்று தன்னுடைய சாட்சியில எழுதுகிறார். 2 மணி நேரம் தினமும் ஜெபிக்கிற ஒரு கிருபை. அதிகாலையில் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்முடைய ப்ரேயர் டைம், நம்முடைய ஆராதிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம், வேதத்தை தியானிக்கிற நேரம் நம்ம வாழ்க்கையில் ஒழுங்கும் கிரமமாக இருக்குமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்து இறங்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. எல்லா வேலையும் செய்ய டைம் இருக்கும், ஆராதிக்க நேரம் இருக்காது. அந்த நிலையில் இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் நம்முடைய ப்ரையாரிட்டியை மாற்றி அமைத்து, ஆண்டவரே தனியாக உங்கள் சமூகத்தில் தினமும் அதிகாலையில் ஜெபிக்க, இரவில் ஜெபிக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஜான் வெஸ்லி விதமாய் சொல்கிறார், தேவனிடம் நெருங்கி வருவதற்கான சிறந்த வழி ஜெபம் என்று அவர் சொல்லுகிறார். தேவனிடம் நெருங்கி வருவதற்கான சிறந்த வழி ஜெபம். நம்ம ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம் என்னன்னா, நல்லா ஜெபிக்க ஆரம்பிப்போம். நல்லா ஜெபிக்கிறவங்க கர்த்தரோட இருக்கிறாங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்காத சீஷர்கள் உபத்திரம் வந்தபோது தெரிஞ்சு போச்சு, அவங்க இயேசுவோட இல்லை, இயேசுவோட இல்லை. கெத்செமனேயில் தூங்கி விழுந்தாங்க. அவங்க இயேசுவோட சிலுவையில் நிற்க முடியல. அவர்கள் வெளிப்புறமாக 3 வருஷம் இயேசுவை பின்பற்றின போதும் உள்ளான உறவு இயேசுவுக்கு அவர்களுக்கும் இல்லை. ஜெபம் இல்லாதனால அவங்க வாழ்க்கையை காத்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆனால் இயேசு பரமேறி சென்ற பிற்பாடு அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 120 பேர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், தேவனோட நெருங்கினார்கள். ஹல்லேலூயா. மறுதலித்த சீஷனும் தலைகீழாக சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இந்த அளவு நெருக்கமான உறவு ஜெபத்தின் மூலமாக வருகிறது. நல்ல ஜெபிக்க கிருபை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தனிமையில் ஜெபிக்க, குடும்பமாக ஜெபிக்க, சபையாய் ஜெபிக்க, அந்த ஜெபிக்கிற கிருபை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். சிலர் நினைக்கிறாங்க ஜெபங்கிறது வரம், அது ஒரு சிலருக்கு தான் இருக்கும், நம்ம ஜெபம் பண்ண வேண்டாம் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. வரம் இருந்தாலும் எல்லாரும் கண்டிப்பாக ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரமாவது ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்நிய பாஷையை பெற்ற நாம் ஏதோ வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை சர்ச்சைக்கு அவ்வப்போது வரும்போது பேசுகிறக்கல்ல, தினமும் அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். பக்தி விருத்தி அடைய ஆரம்பிக்கும். தேவனிடம் நெருங்கி வருவதற்கு சிறந்த வழி ஜெபம்.
அவரோட நெருக்கமான உறவில் இருக்கிறவங்க எந்த சோதனை உபத்திரவம் வந்தாலும் ஒருபோதும் அசைய மாட்டார்கள், பின்வாங்க மாட்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஜெபம் உங்களுக்கு உபத்திரவத்தை தாங்குவதற்கான பலனை கொடுக்கிறது. பெந்தைகோஸ்தை நாளில் அவங்க சேர்ந்து ஜெபம் பண்ண ஜெபம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிற ஜெபம், இதெல்லாம் அவர்கள் உபத்திரவத்தை தாங்குவதற்கு அவர்களுக்கு பலனை கொடுத்தது. உங்கள் குடும்பத்தில் வர்ற போராட்டங்களை தாங்க முடிகிறதா? வாரத்தில் 6 நாள் கஷ்டப்படுறீங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். என்ன வந்தாலும் நீங்கள் மேற்கொள்வீங்க, என்ன நடந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. காரணம் உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஜெபங்கள். முதல் குறிப்பு நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். பரிசுத்த வேதாகமத்தின் முறைகளை பின்பற்றி ஜெபிக்கணும். அந்த முறைகளை பின்பற்றணும். இதான் முதல் குறிப்பு. பைபிள் மெத்தட்ஸ், பைபிளில் என்ன முறைமைகள் இருக்கிறது அதை நீங்கள் பின்பற்றணும். அப்போ நல்ல வசனம் தெரிந்தால் தான் ஜெபிக்க முடியும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று பைபிள் சொல்லுகிறது. பைபிள் என்ன சொல்லுதுன்னே தெரியாது. சிலர் பைபிளை வாசிக்கிறதே இல்லை, பிரசங்கங்களை கேட்கிறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நல்ல வர்ஷிப்பில் நல்லா ஆராதிப்பாங்க, எல்லாம் இருக்கும். மெசேஜ் நேரம் அவங்க வேறு பக்கம் சிந்தனை போயிடும். வேதத்தை கேட்க விருப்பம் இல்லை. வேதத்தை கேட்கலைன்னா நம்மளால் ஜெபிக்க முடியாது. வசனம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்கள் ஜெபிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தின் முறைகளை பின்பற்றணும். வேதம் என்ன முறைகளை கையாளுகிறது ஜெபத்திற்கு, அதை நாம் பின்பற்றணும். வசனம் தெரியாமல் ஜெபிக்கிறது கண் குருடாக்கப்பட்ட ஒரு அனுபவம். எல்லாரும் சொல்லுங்க, வசனம் தெரியாமல் ஜெபிக்கிறது கண் குருடாக்கப்பட்ட அனுபவம். கண் குருடா இருக்கு, ஆனால் நடக்கிறோம், யாரோ உதவி செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். பைபிள் தெரியலை, வசனம் தெரியலை, தேவனுடைய வார்த்தையை கவனிக்க விருப்பம் இல்லை, ஆனால் ஏதோ வாழ்க்கை போயிட்டுருக்கு, யாரோ நமக்கு வழிகாட்டுறாங்க. அவ்வப்போது எங்கேயோ நம்ம வசனங்களை கேட்டு ஓடிட்டுருக்கிறோம். தனியாக உட்கார்ந்து தேவ சமூகத்தில் நல்ல பைபிளை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் எந்த அளவு வேதத்தை வாசிக்கிறீங்களோ அந்த அளவு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியும். சில சர்ச்சுக்கு வரும்போது பைபிளையே மனைவிட்ட கொடுத்துட்டு வருவாங்க, இங்கே வந்து தான் வாங்குவாங்க. ஸ்தோத்திரம். மற்றதெல்லாம் மொபைலெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் பைபிளை மட்டும் இங்கே வந்து அது வர்ஷிப் நடக்கும். ஸ்தோத்திரம். எல்லாம் பயபக்தி ஆராதிக்கிற நேரம், இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே. ஸ்தோத்திரம். இந்த அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்குள்ளே மாற்ற விரும்புகிறார். ஆமென். உங்களை குறைவாக ஆண்டவர் சொல்லலை, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக சில காரியங்களை திருத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இப்போ எது தவறுன்னு தெரிஞ்சாதான் நம்ம திருத்த முடியும், இல்லைன்னா நம்ம அதை ரொட்டீனாக செஞ்சிட்ருப்போம். ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் கொண்டு வர விருப்பம் இல்லை, கொண்டு வந்தாலும் பைபிளை திறக்க மனம் இல்லை. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை அப்படி இராதபடி வேதம் நம்ம வாழ்க்கையில் கலந்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். பைபிளை தூக்கிட்டு நடந்து வந்தால் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. சொல்வாங்க, இளமையில் வேதத்தை சுமந்தா முதுமையில் வேதம் உன்னை சுமக்கும். எல்லாரும் சொல்லுங்க, இளமையில் வேதத்தை சுமந்தா முதுமையில் வேதம் உன்னை சுமக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இளம் பிராயத்தில் பைபிளை சுமந்தா முதுமையான கட்டத்தில் இந்த பைபிள் நம்மளை தூக்கி சுமக்கும். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ வேதத்தை நல்லா தியானிக்கணும். இந்த வேதத்தில் என்ன முறைகள் இருக்கு, எப்படி ஜெபிக்கணும், அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். யாக்கோபு 5:14 சொல்லப்பட்டிருக்கு, எண்ணெய் பூசி ஜெபிக்கணும். சபையில் இருக்க ஊழியக்காரங்களுக்கு உங்கள் ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்தணும். தலைவர்களுக்கு சபைக்கு ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்தணும். அடுத்து ஸ்தோத்திரம், மார்க் 11:24 இதெல்லாம் நான் சொல்லிட்டே போகிறேன். ஹல்லேலூயா. குறித்து கொள்ளுங்க. விசுவாசத்தோட ஜெபிக்கணும். இதெல்லாம் பைபிள் முறைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்காது. எது முக்கியமோ அந்த சப் பாயிண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் அழுத்தி பேசுவோம், மற்றதெல்லாம் குறித்து கொள்ளுங்க. எது நமக்கு ஆழமாக தேவையோ அங்கே மட்டும் ஒரு அழுத்தம் இருக்கும். தானியேல் 6:10
முழங்கால் படியிட்டு ஜபிக்கிற அனுபவம். பைபிள் மெத்தட் இதெல்லாம். சிலர் கேட்பாங்க, படுத்து ஜெபம் பண்ண தப்பு இல்லை, முடியலைன்னா படுத்து ஜெபம் பண்ணலாம், ஆனால் முழங்காலில் நின்று கண்டிப்பாக ஜபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். லூக்கா 5:16 தனியாக ஜபிக்கணும். இயேசு தனி ஜபம் செய்தார். இன்னைக்கு எவ்வளோ நேரம் நம்ம தனிமையில் ஜபிக்கிறோம்? ரொம்ப முக்கியம். லூக்கா 2:37 இதை மட்டும் வாசிப்போம். ரொம்ப முக்கியமான வசனம். லூக்கா 2:34 37 ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இரவும் பகலும் 24 hours ஆலயத்திலிருந்து ஜபிக்கிறான். 24 மணி நேரம் ஜபம். புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. வயது எவ்வளவு? 84 வயசு. ஜபிக்கிறதுக்கு வயது தடை இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஜபிக்கிறதுக்கு வயது தடை இல்லை. ஒருவேளை வயதாகும் போது நீங்கள் முழங்கால் படியிட முடியாது, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. சில நேரம் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, பேக் பெயின் ஆகும், படுத்து ஜெபம் பண்ணுங்க. பைபிள் சொல்லுகிறது, மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பாங்களாம். ஸ்தோத்திர. வயதான டைமில் என்ன வரும்? நிறைய சொப்பனங்கள்லாம் வரும். படுத்து ரெஸ்ட்டில் இருக்கிற அனுபவம். அதுக்கு தான் பைபிள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதிர் வயதில் நீங்கள் கனி கொடுக்க முடியும். நீங்கள் படுத்திருந்தாலும் நீங்கள் ஜெபிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வாலிபர்கள் படுத்து ஜெபம் பண்ணிடாதீங்க. பலவீனமாக இருக்கிறவங்க, முடியாத கட்டத்தில் வயதானவங்க, அவங்க படுத்திருந்து ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தனி ஜெபம் அவசியம். நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு, சர்ச்சுக்கு வர்றதுக்கு வயது ஒரு தடையே இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கு 84 வயசு. இதுலையும் வர்ஷிப் பண்ணுற, ஆராதனை செய்து கொண்டிருந்தால் சர்ச்சில். நம்ம பலவீனத்தை பெருசாக நினைக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். நாமே நம்ம சரீரத்தை ரொம்ப பலவீனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. நான் பலவீனத்திலும் பலன் கொண்டேன். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். பலவீனம் இருக்குது, ஆனாலும் அதற்கு நடுவில் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இதுதான் சாட்சி. 2 நாளாகமம் 7:15 இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்தில் ஜெபிக்கிற அனுபவம். இந்த 84 வயதுள்ள இந்த விதவை தேவனுடைய ஆலயத்தை விட்டு, இந்த அன்னாள் என்கிற தீர்க்கதரிசி ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். சபையில் ஜெபிக்கிற ஜெபம் இதுக்கு ரொம்ப எஃபெக்ட் அதிகம். ஏன்? சுகவீனமானவங்க பேரெல்லாம் வாஸ்தவம். நீங்கள் அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். நீங்கள் போய் நேரில் பார்த்து ஜெபிக்கலாம், ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கணும். சபையில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எஃபெக்ட் அதிகம். எல்லாரும் சொல்லுங்க, சபையில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பவர் அதிகமாக இருக்கும். ஏன்னா முழு சபையும் சேர்ந்து ஜெபிக்கிறது. அந்த ஜெபம் பேதுருவையே விடுதலை ஆக்கிட்ட. முழு சபையும் ஜெபிக்கிற ஜெபத்தில் பேதுருவே வெளியே வந்துட்டார். ஸ்தோத்திரம். கெத்செமனேல இயேசுநாதரே போராடி ஜெபம் பண்ண வைக்க முடியலை அவரை. ஆனால் இப்போ உறங்கிட்டு இருந்த மனுஷனை சபையுடைய ஜெபம் எழுப்புகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் இந்த சர்ச்சில் வந்து ஆராதிச்சா கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஆமென். சபையின் ஜெபம் வல்லமை நிறைந்தது. நீங்கள் அதை விரும்பணும். அடிக்கடி சர்ச்சில் வந்து ஜெபிக்கணும். கெத்செமனே ஜெப அறையில் வந்து ஜெபிக்கணும். சிலர் பேர் கொடுத்தாங்க, அதோட சரி, அதுக்கப்புறம் ஆளை காணும். வந்து ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். சில எப்பமா கஷ்டம் வரும்போது அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்து போயிடும். அப்படி அல்ல, எப்பொழுதும் ஜெபிக்கிற அனுபவம். மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபிக்கிற முறை. ஸ்தோத்திரம். கண் விழித்து ஜெபிக்கணும். அதான் இரவு ஜெபம், முழிரவு ஜெபம் எல்லாம் வரணும். கண் விழித்து ஜெபிக்கணும். இரவில் கர்த்தர் திடீர்னு எழுப்புவார், உங்களை எதையாவது பாரப்படுத்துவார். அப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். யாருக்காகிலும் ஜெபிக்க உங்களுக்கு கர்த்தர் பாரத்தை கொடுக்கிறாரா?
விழித்திருந்து ஜெபிக்கிற கிருபை. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தலர் 2:42 ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு முறை, தரித்திருந்து ஜெபிக்கிற முறை, விடாப்புடி அதிலேயே உறுதியாக இருப்பாங்க. ஆதி சபை எப்படி இருந்துச்சு? அப்பம் பிக்குதல், அந்யோன்யத்தில், ஜெபம் பண்ணுறதுல, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியாக இருக்காங்க, ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு 3ஆம் நாள் மறந்துடக்கூடாது. 2 நாள் நல்ல ஆவியில் ஜெபித்து 3ஆம் நாள் நம்ம அதை விட்டுறக்கூடாது. அந்த அபிஷேகத்தை, அந்த அனாயிண்டிங்கை அப்படியே காத்து கொள்ளணும். சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நமக்குள்ள அந்த அபிஷேகம் வந்து ஜெபிக்க வைக்கும். நல்ல ஆவியில் ஜெபம் பண்ணுவீங்க. 2 நாளில் அந்த பிரச்சனை மறைஞ்ச உடனே நம்ம ஜெபமும் அப்படி டவுன் ஆயிடுது. ஸ்தோத்திரம். அப்படி இராதபடி இன்னைக்கு அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஜெபத்தில் அதே ஸ்பிரிட்டில், அதே ஆவியில் அப்படியே தரித்திருக்கணும். அந்த கிருபை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தில் அப்படியே தரித்திருக்கணும், விட்டுறக்கூடாது. அப்போஸ்தலர் 13:3 உபவாசித்து ஜெபிக்கிற அனுபவம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அவசியம் தேவை. எஸ்தர் 4:16, மத்தேயு 4:2 அங்கே எஸ்தர் சொல்கிறா மொர்தெகாய்ட்ட, எல்லாம் உபவாசம் பண்ணி 3 நாள் ஜெபம் பண்ணுங்க. மத்தேயு 4:2 இயேசு உபவாசிக்கிறா. இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குது, மோசே எடுக்கலாம், சொல்லிட்டே போகலாம், நேரம் இல்லை. அப்போஸ்தலர் 13:3 சபை உபவாசித்து ஜெபிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் உபவாசம் எல்லாம் பண்ண வேண்டாம், இயேசு எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார். உபவாசித்து ஏன் ஜெபம் பண்ணோம்? இயேசு சொன்னார், அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பரிசேயர் என்கிறவர்களுடைய நீதியிலும் நம்ம நீதி அதிகமாக இருக்கணுமா? அவங்களே உபவாசிக்கும் போது நம்ம எந்த அளவு உபவாசிக்கணும்? உபவாச ஜெபத்துக்கு வாங்க. உபவாச ஜெபத்தில் வந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. 1 வாரம் வந்து பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தன்னால் வந்துடுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சிலர் உபவாச ஜெபத்துக்கு கொண்டு ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் ட்ராப் பண்ணுற ஆளாகவே இருக்கக்கூடாது, நீங்கள் உள்ளே வந்து ஆராதிக்கிற நபராக மாறணும். ஆமென். ஸ்தோத்திரம். விட்டுட்டு போயிடுவாங்க, பிறகு திரும்ப பிக்கப், ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப பிக்கப் பண்ணுறது. இப்படி தான் அபிஷேகமும் இருக்கும், ஆசீர்வாதமும் எங்கேயாவது ட்ராப் ஆகும், திரும்ப வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்படி இராதபடி முழுவதும் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 119, 164 தாவீது 7 முறை ஜெபிக்கிறான். 119 சங்கீதம் 164 இருக்கு. ஸ்தோத்திரம். உம்முடைய நீதி நியாயங்களை நினச்சி பார்த்தா 119 சங்கீதம் 164 உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தடவை துதிக்கிறேன். ஒரு நாளில் 7 தடவை ஜெபம் பண்ணலாம், 3 தடவை ஜெபிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கிருபையை தர்றாரு. 7 நேரம் துதிக்கலாம், 7 பாட்டு பாடலாம். ஸ்தோத்திரம். லூக்கா 21:36 எப்பொழுதும் ஜெபிக்கிற அனுபவம். இன்னும் நிறைய இருக்குது, சொல்ல டைம் இல்லை. எப்பொழுது ஜெபிக்கிற அனுபவம். நீங்கள் தூங்கினாலும் உங்கள் இருதயம் ஆண்டவரோட பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண முடியும். நீங்கள் பைக்கில், காரில், பஸ்ஸில், ஏன் ஃப்ளைட்டில், நீங்கள் எதில் ட்ராவல் பண்ணாலும் கர்த்தர் உங்கள் கூட இருப்பார், நீங்கள் ஜெபிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிரத்யட்சமான ஒரு ஜெப நேரம் தேவை. அது போக நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த ஜெப சிந்தையோடே உங்கள் வண்டி போயிட்டுருக்கோம். நம்ம பாஸ்டர், மூத்த போதகர் அடிக்கடி சொல்லுவாங்க, மசாலா அரைச்சிக்கிட்டே ஜெபம் பண்ணலாம், சமையல் பண்ணும்போதே ஜெபம் பண்ணலாம், தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இப்போ சமையல் ருசியாக இருக்கும்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த தடையும் இல்லை. சிறைச்சாலையிலையும் ஜெபம் பண்ணலாம், வீட்டில் ஜெபம் பண்ணலாம், எங்கேயும் ஜெபிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எப்பொழுதும் ஜெபிக்கிற அனுபவம், 7 நேரம் ஜெபிக்கிற அனுபவம். 7 என்றால் பூரணம். சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, 7 நேரத்தை எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா, பகலில் 3 தடவை, ராத்திரி 4 தடவை. பகல் காலத்தில் 3 நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறான், ராத்திரி 4 தடவை ஜெபிச்சிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி ஜெபம் பண்ண போகிறோம்? பரிசுத்தவான்கள் எல்லாம் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்கள் முழங்காலே நின்று ஜெபம் பண்ணாங்க.
முழங்காலே நின்று வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரே வேதத்தின் முறைகளை பின்பற்றி ஜெபிக்க கிருபை தாரும். எல்லா வலது கரத்தை உயர்த்தி கேட்கலாம், ஆண்டவரே எவ்வளவோ முறைகளை நாங்கள் இப்போ தியானித்தோம், இந்த முறைகளை எல்லாம் பின்பற்றி ஜெபிக்க கிருபை தாரும். இதுதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது குறிப்பு, புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். புலம்பல் 3:8. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு வழியை அடைத்து போட்டார். 44ஆம் வசனம். ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டே. என்ன அர்த்தம்? ஜெபம் அவர் சன்னிதானத்துக்கு போகல, தடைபட்டு நிற்கிறது. ஏன் தடை? ரெண்டாவது குறிப்பு, ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஜெபம் ரெண்டாவது என்னன்னா, தடையில்லாத வழியில் செல்லுகிற ஜெபங்கள். எல்லாரும் சொல்லுங்க, தடையில்லாத வழியில் செல்லும் ஜெபங்கள். தடையில்லாத வழி எப்படி? ஸ்தோத்திரம். கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போது இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுகிறது. இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் அதுக்கப்புறம் உயிருக்கே ஆபத்து வருகிறது. பிளட் சர்க்குலேஷன் இல்லை, ஸ்தோத்திரம், பாதிப்பு வரப்போகுது. அது மாதிரி நம்ம ஜெபம் மேலே போக கூடாதபடி நிறைய அடைப்புகள் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில். அந்த அந்த பைப் அடைக்கப்பட்டிருக்கு. ஜெபம் போயிட்டுருக்கிற வழி. இப்போ இங்கேருந்து ஒரு பைப் அங்கே போகுதுன்னா அந்த பைப்பில் கரெக்டாக இருந்தால் தான் இதில் தண்ணி இங்கேருந்து அங்கே போகும். ஆனால் அந்த பைப் லைனில் எங்கேயோ உடைவு அல்லது ஏதோ ஒரு அடைப்பு இருக்குமானால் இந்த தண்ணி அங்கே போய் சேராது. நம்ம ஜெபம் அவர் சன்னிதானத்தில் போய் சேரன்னா இங்கேருந்து அங்கே போகிற அந்த லைன், அந்த கனெக்ஷன், அந்த பைப்பில் அடைப்பு இருக்கக்கூடாது. என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஜெபத்தை ஆண்டவர் சன்னிதானத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடாதபடி தடுக்கிறது, அடைப்புகளாக நிற்கிறது. தேவ சமூகத்துக்கு செல்லுகிற வழியில் நம்முடைய ஜெபத்திற்கு தடைகள் ஏற்படுகிறது. அந்த பாதையில் சில அடைப்புகள் இருக்கிறது. ஜெபமே மேலே போகலைன்னா எப்படி பதில் வரும்? தானியேல் ஜெபம் மேலே போயிட்டு பதில் வர்றதுக்கு தடை. இப்போ இங்கே வாசிக்கிறது ஜெபமே மேலே போகிறதுக்கு தடையாக இருக்கு. ஜெபமே அவர் சன்னிதானத்துக்கு போக முடியலை. இன்னைக்கு அநேகர் கேட்குறாங்க, இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன் ஆனால் கர்த்தர் ஒன்றுமே செய்யலை. போகிற அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். பைப் கனெக்ஷன் கரெக்டாக இருக்குதா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். இந்த வழியை காத்து கொள்ளணும். கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற வழி, அதை சரியா அந்த உறவை காத்து கொண்டால் நம்ம ஜெபம் அவர் சன்னிதானத்தில் போய் சேரும். கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஏற்றுக்கொள்ளணும்னா இங்கிருந்து போகிற அந்த வழி சரியா இருக்கணும். பாதை கரடு முரடா இருந்தா போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேர முடியாது. பாதையில் எங்கேயாவது பள்ளங்கள் அல்லது எங்கேயாவது ரோடை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர முடியாது. அதுபோல் நமக்கு வர வேண்டிய நேரத்தில் ஆசீர்வாதம் வந்து சேரணும்னா ஜெபம் அங்கே போய் சேர வேண்டிய நேரத்தில் சேரணும். ஹல்லேலூயா. என்னைக்கே யோசித்திருக்கிறோமா நம்ம ஜெபம் கரெக்டாக அங்கே போய் சேர்ந்துருச்சா? நம்ம பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்குதா, அடைப்புகள் இருக்கிறதா, இதையெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றுறதுக்கு முன்னால் அந்த பாத்திரத்தில் எங்கேயாவது தூசி இருக்கிறதா அல்லது ஓட்டை இருக்குதா, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி ஆண்டவர் அங்கேருந்து பதிலை கொடுக்கணும்னா முதல்ல இங்கேருந்து போகிற ஜெபம் அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஆமே, நம்ம ஒரு மெசேஜ் அவர்கிட்ட கன்வே பண்ணுறோம், அது கரெக்டாக போய் சேருதா பார்க்கணும். ஸ்தோத்திரம். சரியாக போய் சேருதா அல்லது கரெக்டாக போகலையா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் பண்ண ஜெபம் தடைபட்டு இருக்கிறது.
வழி அடைபட்டிருக்கிறது. எவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா வழி அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் அடைக்கப்பட்ட அந்த வழியை திறப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இடங்கள்ல என்னென்ன பகுதியில் ஜெபம் மேலே செல்லக்கூடாதபடி அடைப்புகள் இருக்கிறதோ, கர்த்தர் அதையெல்லாம் இன்றைக்கு மாற்றுவதற்கு வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் வழியில் இருக்கிற தடைகளை கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது நம்ம வாழ்க்கையில இருந்தா அதை சரி செய்யணும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல செம்மையானவர்களின் ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாதையில நம்ம செம்மையா நடக்கணும், ஒழுங்கும் கிரமமா நடக்கணும். இல்லைன்னா நம்ம ஜெபம் கேட்கப்படாது. இல்லைன்னா நம்ம ஜெபம் அவர் சன்னிதானத்துக்கே போய் சேராது. நீதிமொழிகள் 15:8 செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை பிரியப்படுறார். எந்த அடைப்புகள் இருந்தாலும் இன்னைக்கு அது திறக்கப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையில் கடந்த கால பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், உங்கள் வாழ்க்கையில் அந்த கனெக்ஷனை சில நேரம் அடைச்சி வச்சுருக்கோம். எப்போ நெகட்டிவானதை பேசிகிட்டே இருப்போம், எப்பொழுதும் அவிசுவாசமான சிந்தை, இதெல்லாம் அந்த கனெக்ஷனில் அடைப்பை ஏற்படுத்துகிறது. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாலே அவிசுவாச சிந்தை. ஏன் ஜெபத்தை இங்கே ஆண்டவர் கேட்க போகிறார்? இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு ஜெபத்தை ஆண்டவருக்கு கொண்டு போகாதபடி தடுக்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த அடைப்புகள் எல்லாம் இருக்கிறனால நம்ம வாழ்க்கையில் அந்த வழியில் நிறைய தடைகள், அடைப்புகள் பிளாக் பண்ணி ஜெபத்தை மேலே கொண்டு போக முடியல. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பதற்கு அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஆண்டவருடைய சினத்தின் மிலாரினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சில நேரம் நம்மை உபத்திரவத்துக்குள்ள அனுப்புவார். சில நேரம் ஆண்டவர் நம்மளை கண்டிப்பார். சில நேரம் ஆண்டவர் நம்முடைய தவறுகளை திருத்துவதற்கு நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டங்களை அனுமதிப்பார். இதெல்லாம் எதற்காக? நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த கனெக்ஷன் சரியாவதற்காக. இங்க சொல்லப்பட்டிருக்கிற சினத்தின் மிலாறு, அதனால ஒரு சிறுமையை கண்டு ஆண்டவருடைய கோபம். ஆண்டவர் அவரோட நம்ம பேச முடியலை, நம்ம சத்தத்தை அவர் கேட்க முடியவில்லை என்றால் அவர் வருத்தப்படுவார், கோபப்படுவார். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த கனெக்ஷனை சரி பண்றதுக்கு ஆண்டவர் நம்மளை சில நேரம் சிறுமைக்குள்ள, சில நேரம் கஷ்டத்துக்குள்ள அனுமதிப்பார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய சினத்தின் மிலாறு நம்மை சரி செய்து இருளில் நடந்த நம்மை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்மை தகுதியாக்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை சிட்சிக்கும் போது நம்முடைய நன்மைக்காக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்மை சிட்சிக்கிறார். தற்காலத்தில் எந்த சிட்சையும் துக்கமாகத்தான் தெரியும். சிட்சிக்கும் போது, ஊழியக்காரங்க கண்டிக்கும் போது, தேவன் நம்மை சில நேரம் சிறுமைக்குள்ள அனுமதிக்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் பிற்காலத்தில், தற்காலத்தில் கஷ்டம், பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். நீதியாகிய பலனை தரும். ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஜெபம். ரெண்டாவது என்னன்னா, தடையில்லாத வழியில் செல்லுகிற ஜெபங்கள். எந்த அடைப்பும் இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் மேலே போறதுக்கு எதுவும் குறுக்க இருக்கக்கூடாது. எல்லாம் சரியா இருந்தா ஜெபம் அவர் சன்னிதானத்துக்கு போய் சேரும். மூன்றாவது குறிப்பு, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம்.
நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலே நீங்க வாசிக்கும் போது 39ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, முகங்குப்புற இயேசு விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லிவிட்டு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி இயேசு ஜெபம் பண்ணினார். மத்தேயு 26:39. மூன்றாவதாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபம் என்னன்னா, தேவ சித்தத்திற்கு உட்பட்ட ஜெபங்கள். தேவ சித்தத்திற்கு உட்பட்ட ஜெபம். இன்னைக்கு நமக்கு நிறைய ஆசைகள் விருப்பங்கள் இருக்கு. கனவு இல்லாத மனுஷன் யார் இந்த உலகத்தில் இருக்கிறா? அநேகர் கனவுல வாழ்ந்திருப்பாங்க, நடக்கலைன்னு விரக்தியில் இருப்பாங்க. ஆனால் கனவு எல்லா மனுஷனுக்கும் இருக்கு, எல்லா மனுஷனுக்கும் ஆசைகள் இருக்கிறது, விருப்பங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதுதான் நல்ல ஆவிக்குரிய ஒரு மனுஷன். தேவ சித்தத்திற்கு உட்பட்ட ஒரு ஜெபம். சில நேரம் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நம்ம ஆசைக்குட்பட்டே வருது, இப்படியே சுத்திட்டே வருது. நம்ம ஆசை என்ன இருக்கோ அதை சுற்றி தான் ஜெபங்கள் வட்டமிடுது. அதுக்கேற்ற வார்த்தைகள், அதற்கு ஏற்ற காரியங்கள் தான் வருது. ஆனால் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்க வேண்டும், நாங்கள் அப்படி ஜெபிக்க வேண்டும். லூக்கா 22:42 இயேசு செய்த ஜெபம், இதே காரியம் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்கு சித்தமானால், ஆயினும் என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படியே. ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி என் வாழ்க்கையில் சகலமும் நடப்பதாக. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாம். ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி என் வாழ்க்கையில சகலமும் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் 14வது வசனம். தேவ சித்தத்திற்கு மாறான ஒரு ஜெபத்தை எலியா தீர்க்கதரிசி செய்கிறான். சில நேரம் அழுத்தங்களும் பிரச்சனைகளும் தேவ சித்தத்துக்கு மாறான ஜெபத்தை நம்ம செய்யறதுக்கு கூட நமக்கு அது வழி செய்துவிடும். கவனமாக இருக்கணும். தேவ மனுஷன் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறான். அவனே சொல்றான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு நெருக்கடி, ஒரு அழுத்தம், ஒரு பிரச்சனை, உயிருக்கு ஆபத்தான ஒரு கட்டம் வரும்போது தேவ சித்தத்திற்கு மாறான ஒரு ஜெபத்தை செய்யறான். ஆண்டவர் அவனை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்கள் இருந்த போது 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நான் சாகிறது நல்லது ஆண்டவரே, நான் சாகணும்ப்பா. இது தேவ சித்தத்துக்கு மாறான ஒரு ஜெபம். யாராவது இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு மாத்திருங்க. பிரச்சனையும் போராட்டத்தையும் கண்டு நம்ம இப்படி ஜெபம் பண்ண மாட்டோம், சாகணும்னு சொல்ல மாட்டோம். கொஞ்சம் டீசெண்டாக சொல்லுவோம், ஆண்டவரே நான் அங்கே வந்துடுறேன். எல்லாம் ஒன்று தான். அங்கே வரணுன்னா அங்கே கண்ணை மூடணும். எலியா மாதிரி போக முடியாது, ஏனோக்கு மாதிரி போக முடியாது. போகலாம், வாய்ப்பு இருக்கலாம், தெரியலை. பைபிள் படி பார்த்தா கண்ணை மூடினா தான் அங்கே திறக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் வாழ்வதற்காகத்தான் இயேசு இன்னும் நமக்கு ஆயுசு காலத்தை கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அங்கே தானே வாழ போகிறோம் யுகா யுக காலமாக. கொஞ்ச காலம்தான் இந்த பூமி. 100 வருஷம் நீங்கள் வாழ்ந்தாலும் கொஞ்ச காலம்தான், 120 வருஷம் வாழ்ந்தாலும் கொஞ்ச காலம்தான். ஏன்னா அந்த யுகா யுக காலங்களை கணக்கிடும் போது கணக்கே இட முடியாது. அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கொஞ்ச காலம். கொஞ்ச காலம் பாடு சகிக்க போகிறோம், கொஞ்ச காலம் கஷ்டப்பட போகிறோம், கொஞ்ச காலம்தான் இந்த போராட்டம். ஆனால் நித்திய கன மகிமை நமக்காக காத்திருக்கிறது. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆராதனை நேரத்தில் அதனால தான் அந்த பாட்டை பாடும். தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி. இந்த பழைய பாடல் இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம சபையில் பாடிட்டே இருக்க காரணம் என்னன்னா, ஸ்தோத்திரம், இந்த ஆதி பரிசுத்தவான்கள் பாட்டில் வருகையை பற்றி நிறையா இருக்கு. நம்ம எங்கே உள்ளவங்கிறத அப்பப்போ நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். நிறைய ஆசீர்வாதம் பூமியில் நமக்கு கர்த்தர் தந்தாலும் இந்த பூமிக்குரியவர்கள் நாம் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் என்கிற சிந்தை நமக்கு இருக்கணும்.
ஹல்லேலூயா. ஆகவே தேவ சித்தத்திற்கு மாறான ஒரு ஜெபத்தை எலியா ஏறெடுக்கிறான். சூழ்நிலைகள் அவனை இப்படி ஜெபிக்க வைக்கிறது. சில நேரம் சில சூழ்நிலை உங்களை தேவனுக்கு சித்தத்துக்கு மாறாக ஜெபிக்க வைக்கலாம். நான் சாகணுங்கிறான், ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. சில ஜெபத்துக்கு கர்த்தர் நமக்கு பதில் தராததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? நிறைய ஜெபத்திற்கு கர்த்தர் நமக்கு இன்னும் பதில் தரல, அதுக்காக நன்றி சொல்லுங்க. ஆமென். ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாழ்றதுக்காகத்தானே நான் உயிரை கொடுத்தேன், நீங்க ஏன் சாகணும்? மரணம் எல்லாருக்கும் ஒரு நாள் வரத்தான் போகிறது. யாரும் சாகா வரம் பெறல, வருகை தாமதித்தால் மரணம் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் குறித்த காலம் வரைக்கும் நம்ம வாழணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். அதான் நம்ம ஜெபமா இருக்கும். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை காலம் கர்த்தர் நமக்கு இந்த பூமியில நியமித்திருக்கிறாரோ அதுல ஒரு நாள் குறையக்கூடாது, ஒரு நாள் கூடிடவும் கூடாது. அதுவரை வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமையாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தேவ சித்தத்துக்கு மாறா ஜெபம் பண்ணா கர்த்தர் நமக்கு செய்ய மாட்டார். ரொம்ப விரும்பி கேட்டா கொடுப்பார், அதனால ஆபத்து இருக்கு. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனம். யாத்திராகமம் 32 முக்கியமான ஒரு வசனம். மோசே ஜெபிக்கிறான், தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பெயர் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே, இந்த சபையில் ஞானஸ்நானம் எடுத்த உடனே உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ மோசே சொல்லுகிறான், ஒன்று அவங்க பாவத்தை மன்னியும், அல்லது என் பேரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடும். கர்த்தருக்கே ஆப்ஷன் கொடுக்குறான். இன்னைக்கு நிறைய நேரம் அப்படி தான் நம்ம ஆண்டவருக்கே ஆப்ஷன் கொடுத்துட்ருப்போம். ஆண்டவரே ஒன்று இப்படி செய்யும், இல்லை அப்படி செய்யும். ஆண்டவர் அப்படியெல்லாம் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். அவர் எப்பொழுதும் நேர் வழியாத்தான் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. மோசையின் இந்த ஜெபம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் சொல்லாரு, யார் எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்களோ அவங்க பேரை தான் நான் புஸ்தகத்திலேருந்து கிறுக்குவேன். நீ கேட்குறனால ஒன்றும் நடக்க போகிறதில்லை. பெரிய மோசை ஜெபம் பண்ண போதும் கர்த்தர் செய்யலை. ஆண்டவருக்கு தெரியும் எதை செய்யணுமோ அதை செய்வார். ஆமென். சில நேரம் நம்ம மூளை அறிவில் இன்னைக்கு என்ன தேவைன்னு பார்த்து முடிவெடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பிற்காலத்தை யோசித்து நமக்கு பதில் கொடுப்பார். நம்ம இன்றைய சூழ்நிலையை பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவர் எக்காலத்தையும் பார்த்து முன்னறிந்த தேவன். அவர் நமக்கு சகலவற்றையும் நன்மையாக செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்து தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் பிற்காலத்தையும் அறிந்தவர், முன்னறிந்தவர், முன்குறித்தவர், நம்மை அழைத்தவர், எல்லாம் அறிந்தவர். அவர் நம் வாழ்க்கையில் நலமானதை செய்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் உற்சாகமாக ஆமென். என பிடித்த வசனங்களில் 1 சாமுவேல் 3:18 கடந்த வாரத்தில் கூட சொன்னேன் நினைக்கிறேன். கடைசி பகுதி, கர்த்தர் அவர் பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இதுதான் நம்ம ஜெபமா இருக்கணும். ஆண்டவரே, உங்க பார்வைக்கு எது நலமா இருக்கோ அதை செய்யும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில செய்யும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, எங்க வாழ்க்கையில செய்யும் ஆண்டவரே? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு ஆப்ஷன் கொடுக்க கூடாது, ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்க கூடாது. அவருக்கு எது நலம்னு தெரியுதோ அதை செய்யட்டும், ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். 4வது, ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெபம். 2 நாளாகமம் 7:14 மனத்தாழ்மை உள்ளவர்களின் ஜெபம். 2 நாளாகமம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்.
எல்லாரும் உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லலாமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளனா, நாலாவது மனத்தாழ்மையோடு நாம் நடக்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம மனத்தாழ்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வரும். 2 ராஜாக்கள் 19:1 எசேக்கியா ராஜா ரெட்டுடுத்தி ஆலயத்துக்குள்ள வர்றான். மனத்தாழ்மையோட வர்ற அனுபவம். தேவ சமூகத்துக்கு ஆலயத்துக்குள்ள வரும்போது மனத்தாழ்மையோடு வந்து நம்ம ஆராதிக்கணும். மனத்தாழ்மையோடு கர்த்தரை நம்ம சேவிக்கணும். பவுல் சொல்லும்போது வெகு மனத்தாழ்மையோடு நான் உம்மை சேவித்தேன். அதான் பவுலினுடைய எக்ஸ்பீரியன்ஸ். மனத்தாழ்மையிலும் வெகு மனத்தாழ்மைங்கிறான். ஆண்டவரே, இந்த அனுபவம் எங்களுக்குள் இருப்பதாக. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, ராஜாவாக இருந்த போதும் மனத்தாழ்மையோடு ஆலயத்துக்குள்ள வந்தது போல நாங்கள் எங்களை கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாலும் ஆசீர்வைத்தாலும் எல்லாம் கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் சன்னிதானத்தில் மனத்தாழ்மையோடு நிற்க கிருபை தருவீராக. இதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இதுதான் நமக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் அதான் இயேசு சொல்கிறார், ஆவியில் எளிமை. நம்ம ஆவியும் அந்த தாழ்மையோடு இருக்கணும். தேவ சமூகத்தில் அப்படி இருந்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனத்தாழ்மையோட கர்த்தரை சேவிக்கிற அனுபவம். 5வது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாக்கோபின் நிருபம் 5:15 சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். 5வதாக நம்முடைய இயேசு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெபம், கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யப்பட்ட அனுபவம் அல்லது கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஒரு நிலை, ஆண்டவரோட ஒப்புரவாகிற ஒரு நிலை. இந்த நிலையில் வரும்போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பார். நீங்கள் எவ்வளவு தேவையோட பிரச்சனையோடு இருந்தாலும் ஆண்டவரோட ஒப்புரவாகிருங்க, அவரோட இணைஞ்சிருங்க. நம்ம வாழ்க்கையில் மனிதர்கள், நமக்கு தவறுகள் இருக்கும், குற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். மனுஷிகனாலே தவறி போகிறது தான். ஆனால் அதிலேயே அறிக்கை செய்யாமல் வாழ்ந்துடக்கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்கிற அனுபவம். ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ அறிக்கை செய்தால் கர்த்தர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் தருவார். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளணுமா? அறிக்கை செய்யப்படாத பகுதிகள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் இன்னைக்கு அறிக்கை செய்யணும். இங்கே தான் இந்த நிருபத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. நிறைய ஜெபம் இன்னும் கேட்கப்படலை. அவர் சன்னிதானத்துக்கு போகாமல் இருக்கு. நம்ம பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறோம், ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா அங்கே போகவே இல்லை. காரணம், அறிக்கை செய்யப்பட வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்யணும், விட்டு விடணும். அறிக்கை செய்வது எதற்காகனா விட்டு விடுவதற்காக. அறிக்கை செஞ்சுட்டே வாழ்றதுக்கு இல்லை. ஸ்தோத்திரம். விட்டு விடுகிற அனுபவம் வேணா அறிக்கை பண்ணி தான் ஆகணும். நல்ல ஒப்பு கொடுத்த ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஆமென். ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். 6வதாக அடுத்த வசனம் யாக்கோபு 5:16. ரொம்ப முக்கியமான 2 வசனங்கள். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. 6வதாக நம்முடைய இயேசு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெபம், ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். மேலே உள்ள அனுபவம் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்வது. 2வது சொல்லப்பட்ட வசனம் ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்யணும். இந்த 2 ஜெபத்தையும் நம்ம செய்யணும்.
இந்த 2 அனுபவமும் இருந்தா நம்ம ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படும். நிறைய நேரம் நம்மளுக்கு வருத்தங்கள், பிறரோட சின்ன வருத்தங்கள், மன கசப்புகள் ஏற்படும். அதை உடனே சரி பண்ணணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உடனே கரெக்ட் பண்ணிடணும், உடனே நம்ம அதை ஒப்புரவாகிறணும். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். ஒருவருக்கொருவர் சபையில் அறிக்கை செய்வது, ஒருவருக்கொருவர் குடும்பத்துக்குள்ள அறிக்கை செய்வது, அதை நம்ம கௌரவ குறைவா நினைக்க கூடாது. நம்ம போய் முந்தினா நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஆகவே இந்த 2 அனுபவமும் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறது. முதல்ல கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யணும். 6வது குறிப்பு, ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்யணும். நம்ம யாருக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம அறிக்கை செய்யணும். நமக்கு ஆண்டவர் விடுதலையை தருவார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மனுஷிகத்தில் இருக்கிறோம். நம்ம அறிந்தோ அறியாமலோ என்ன பேசியிருந்தாலும் என்ன செஞ்சிருந்தாலும் போய் ஒப்புரவாகி நம்ம அறிக்கை செஞ்சிட்டோம்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனா இருக்குமா? நீதிமான் செய்கிற ஜெபம் எஃபெக்டிவா உங்க லைஃப்ல கிரியை நடக்கணும்னா, ஜெபங்கள் உங்க லைஃப்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். சின்ன வருத்தமா இருக்கலாம், பெரிய வருத்தமா இருக்கலாம், அதெல்லாம் அறிக்கை செஞ்சா ஆண்டவர் சிலர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்துல இந்த பவுல் சீசர் கூட்டத்துக்குள்ள வருவதற்கு பர்னபா உதவி செய்கிறான். நான் இந்த வேத போதியை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோட பேசின ஒரு காரியம் என்னன்னா, இந்த பர்னபா பவுல சீசர் கூட்டத்தில் வந்து ஒப்புரவாக்குகிறான். ஏன் ஒப்புரவாக்குனான்னு சொல்றேன்னா, இந்த சீசர்களை கொலை செய்வதற்கு தான் இந்த சவுல் ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த பவுல், இந்த சீசர்கள் எல்லாரும் இவனுக்காகத்தான் பிரதானமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, இந்த மனுஷன் எப்போ வந்து கொண்டு போவானோ தெரியாத, எப்போ என்ன செய்வானோ தெரியாத, எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. இவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். இங்க சீசர்கள் பயந்துட்டு இருக்க நேரம் அங்க கர்த்தர் அவனை தொடுறாரு. எந்த மனுஷனையும் எப்பொழுதுனாலும் கர்த்தர் மாற்றிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க அவர் கிரியை செஞ்சு அவனை மாத்திட்டாரு. இப்போ இயேசுவோடு ஒப்புரவாகிட்டான். 5வது குறிப்பு சொன்ன, கர்த்தரிடத்தில் அறிக்கை செஞ்சு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டு அங்க ஒப்புரவாயாச்சு. இப்ப 6வது குறிப்பு, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுத்துறார். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சபைக்கு அவசியம் தேவை ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்வது. ஆமென். இப்போ இந்த பவுலை பர்னபா அழைச்சிட்டு போய் அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு போறான். சீசர் கூட்டத்தில் கொண்டு சேர்க்கிறான். எதை குறிக்கிறது? ஐக்கியப்படுத்துகிறான், ஒப்புரவாக்குகிறதின் ஊழியத்தை செய்கிறான். இயேசு சிலுவையில் பிதாவாகிய தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அவர் செய்து முடித்தார். துண்டு துண்டா கடந்தோம், பிரிஞ்சு கடந்தோம், உடஞ்சி கடந்தோம். ஸ்தோத்திரம். ஆனா நம்மளை இந்த சிலுவை மரணத்தினால இயேசு அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். பர்னபாவுடைய கேரக்டர் பைபிளில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம். இது ஒரு வரியில் சொல்லப்பட்டிருந்தாலும் நீங்கள் தனியாக தியானம் பண்ணி பாருங்க. இந்த மனுஷனுடைய ஊழியம் அற்புதமான ஊழியம். என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆண்டவரே, எங்கள் சபையில் பர்னபாக்களை எழுப்புவீராக. எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து, ஆண்டவரே, ஒப்புரவாக இணைந்திருக்க கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே நாங்கள் உம்மை மாத்திரம் கனம் பண்ணி இருக்க கிருபைத்தார். இந்த அனுபவம் வந்து ஆசீர்வாதம் வந்துடும். இந்த அனுபவம் வந்தா நமக்கு சுகம் வரும். இந்த அனுபவம் வந்தா விடுதலை வரும். இந்த அனுபவம் வந்தா அற்புதம் நடக்கும். ஆமென். மனைவியோட எத்தனை வருஷம் சரியா பேசாம இருக்கிறீங்க? எத்தனை மாதங்கள் ஒப்புரவாகாம இருக்கிறீங்க? இன்னும் மனசுல ஒரு வருத்தம், ஏதோ ஒரு வருத்தத்தோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒப்புரவாகுங்க. இன்னைக்கு ஆண்டவரோட இணைக்கப்பட்ட நீங்க அடுத்த ஸ்டெப் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகணும். இதான் பர்னபாக்கள் தேவை. இந்த கடைசி நாட்கள்ல
பவுல் ரோம சாம்ராஜ்யத்தை அசைச்சான். அந்த சாம்ராஜ்யத்தை அசைச்ச பாத்திரத்தை சீசர் கூட்டத்துக்குள்ள கொண்டு வந்து இவன் செய்த எல்லா காரியமும், பவுல் ரட்சிக்கப்பட முன்னால இவங்களுக்கு வேண்டாத வேலைகள் எல்லாம் செஞ்சான். அதையெல்லாம் அவங்க மறந்து மன்னிக்கிறதுக்கு இந்த பர்னபா தான் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்து முடித்தான். ரோம சாம்ராஜ்யத்தை அசைச்ச பாத்திரத்தையே ஒப்புரவாகுதலுக்கு கொண்டு வந்தது பர்னபா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சிலரோட ஆள் மனதில் மிக தெளிவாக பேசுகிறாரு. ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்ய கிருபை தருவாராக. சிறிய காரியமோ பெரிய காரியமோ, யாருக்கு விரோதமாக என்ன பேசியிருந்தாலும் செய்திருந்தாலும் இன்னைக்கு மன்னிப்பு கேட்ட அறிக்கை செஞ்சா ஆண்டவுடைய கிருபை உங்கள் மேலே வந்து இறங்கும். ஆண்டவுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்து இறங்கும். தேவ பிரசன்னம் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்யுங்க, ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்யுங்க. மனதிலே இருக்கிற காயங்கள் ஆறிவிடும், மனதில் இருக்கிற கசப்புகள் ஆறிவிடும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளன்னா அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. யாராவது சொன்னதை கேட்டு நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கலாம், அறிக்கை செஞ்சிருங்க, ஒப்புரவாயிருங்க. 7வது கடைசி குறிப்பு, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். 7வது நம்முடைய இயேசு ஏற்றுக்கொள்ளுகிற 7வது ஜெபம் என்னன்னா, பரிசுத்தவான்களுடைய ஜெபம். பைபிள் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவனுக்கு முன்னால குற்றமற்றதாக பரிசுத்தமாய் காக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம எவ்வளவு கர்த்தரை உத்தமமாக பின்பற்றுகிறோம், நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறோமோ அவ்வளோ உத்தமமாக பின்பற்ற முடியும். ஆண்டவருக்காக நிறைய ஊழியம் செய்யணும் விரும்புகிறீங்களா? நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறீங்களோ அந்த அளவு பயன்பட முடியும். பரிசுத்தம் இல்லாத ஒரு மனுஷன் கர்த்தரோட முகத்தை பார்க்கவே முடியாது, கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஹார்ட் தேவனுக்கு முன்னால் சரியாக இருக்கணும், செம்மையாக இருக்கணும். 66ஆம் சங்கீதம் 18வது வசனம். 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நம்முடைய ஹார்ட்டில் சுத்தம் இல்லை, மனசாட்சி சுத்தமாக இல்லை, மனசாட்சி அழுக்கா இருக்கு, இருதயம் சரியா இல்லை, நம்ம ஜெபம் கேட்கப்படாது. பரிசுத்தமாக இருக்கணும், இருதயம் சுத்தமாக இருக்கணும். பரிசுத்தவான்களுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும். உங்களுக்கு பாட்டு ராகத்தோட பாட தெரியாமல் இருக்கலாம், பிரசங்கிக்கிற கிருபை இல்லாமல் இருக்கலாம், நல்ல ஆவியில் ஜெபம் நடத்துகிற கிருபை இல்லாமல் இருக்கலாம், ஜெபிப்பீங்க ஜெபம் நடத்துகிற கிருபை இல்லாமல் இருக்கலாம், பெரிய ஊழியங்களை செய்கிற கிருபை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரிசுத்தமாக வாழ்ந்தால் போதும், கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பா. யோசேப்பு ஒன்றும் செய்யலை, பரிசுத்தமாக வாழ்ந்தான், கர்த்தர் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு வந்துட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். சில நேரம் மற்றவங்களோட ஒப்பிடும்போது நமக்கு அவங்க மேலே வருத்தம், பொறாமல், ஐயா அவரை மாதிரி பாட முடியலையே, அவர் சபை ஊழியத்தில் பயன்படுறார், இவங்க பயன்படுறார், அவர் ஏன் முடியலை, இவங்கள மாதிரி பாடம் இப்படிலாம் நினச்சிக்கினா பிறகு உங்களுக்கு வருத்தம் வரும், மனக்கசப்பு வரும். இந்த ஆட்கள்கிட்ட சரியாக பேச மாட்டோம், ஒரு எண்ணம் நமக்குள்ளே நம்மளையே மட்டுப்படுத்திட்டு இருக்கும். நமக்கு என்ன கிருபையோ அதை பயன்படுத்தணும். நமக்கு இல்லாத ஒரு தாளந்தை நம்ம
பயன்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்ப மாட்டார். எதை கொடுத்தாரோ அதை தான் கேட்பார். கொடுத்தது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்தினா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய அலங்காரமாக பேச தெரியாமல் இருக்கலாம், பரிசுத்தமாக வாழ்ந்தா பரலோகம் உங்களுக்காக காத்திருக்கு. பரிசுத்தவான்களுக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ராஜ்யம். இந்த கடைசி காலகட்டத்தில் வந்துட்டோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சீக்கிரம் இருக்கு. ஆண்டவர்ட்ட வலது கரத்தை உயர்த்தி இருக்கிற இடத்துல அப்படியே கேளுங்க, என் ஆவி ஆத்துமா சரீரம் நீர் வரும்போது அல்லது எங்கள் ஓட்டம் முடியும் போது பரிசுத்தமாய் காத்து கொள்ளப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. நம்முடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா பரிசுத்தமாக நம்ம வாழணும். சினிமா பாட்டை கேட்டுட்டு சினிமா கதைகளை பார்த்துட்டு ஆலயத்தில் வந்து துணிகரமாக உட்கார்ந்தா எங்கே பரிசுத்தம் வரும்? சிலர் துணிகரமாக ஸ்டேட்டஸ்லையே சினிமா பாட வைக்கிறது இடரெல்லாம் இருக்கு. ரெண்டாவது, முதல்ல நம்ம வாழ்க்கை எவ்வளோ அசுத்தம் நிறைஞ்சிருக்கு. நம்ம வாழ்க்கை எவ்வளோ அசுத்தம் நிறைஞ்சிருக்கு. உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபையா ரட்சித்தாரு. ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஏதோ பரிசுத்தமாக நின்றுட்டு போறதுக்கா? சினிமாவில் இருக்கிற அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள் நம்ம குடும்பத்தை பாழாக்கிறோம். நீங்கள் யாரை செய்கிறீங்களோ அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்வாங்க. இன்னைக்கு போய் யாரும் தேட்டரில் உட்காந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கையிலேயே எல்லாம் இருக்குது. உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய செய்திகளை கேட்குறாங்களா? சினிமா பாடல்களை, சினிமா காரியங்களை பார்த்து கெட்டு போகிறாங்களா? ஆண்டவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். ஆராதிக்கிறது ஈஸி, தேவ சமூகத்துக்கு வந்துட்டு போயிடலாம். ஆனால் நம்ம ஹார்ட் எப்படி இருக்கு? நம்ம இருதயம் செம்மையா இருக்கு ஆண்டவருக்கு முன்னால? இந்த உலகம் இன்னைக்கு பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இன்னைக்கு எதை நம்ம செய்கிறோம்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நம்ம சினிமா பாட்டை கேட்டு நம்ம வாழ்க்கையை கெடுத்தா காணாது, நம்ம சந்ததியும் பாதிக்கப்படும். சில காய்களாம் தப்புன்னே தெரிய மாட்டேங்குது. ஆவியானவர் உள்ள இருந்தால் உணர்த்துவார். இதெல்லாம் உணர்த்தப்படணும். இந்த அனுபவம் வேணும் நமக்குள்ள. ஸ்தோத்திரம். அடிப்படை சரியாகணும், அஸ்திவாரம் சரியாகணும். பரிசுத்தமாக வாழ கிருபை தாங்க ஆண்டவரே. உலகம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. கை உயர்த்தி எல்லாராமே, நாங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. நாங்கள் உலகத்தில் இருக்கிறோம், உலகம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. எல்லாரும் எழும்பி நின்று